இங்கே பாருங்க, இதுதாங்க நம்ம நவாப்பழ மரம். நம்ம மரத்தில் கொஞ்சம் பழம் விட்டுருக்கு. அந்த பழத்தை எப்படி கீழே விழுகாமல் எடுக்கிறாங்க பாருங்கள், எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னு. சாரியை கட்டி வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக, பழம் ஃபுல்லாக கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. இந்த வாதில் மட்டும்தான் பழம் இருக்குது அப்படிங்கிறனால இங்கே நுக்கில் மட்டும் கட்டி வச்சுருக்காங்க. இல்லை அப்படின்னா அந்த மரத்தை சுற்றி வலை போடுறதுக்கு பதிலாக வேஸ்ட்டான சாரி எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி தச்சு அப்படி கட்டி வச்சுருக்காங்க. சரி வாங்க உள்ளே ஏதாவது பழம் இருக்கான்னு பார்ப்போம். அடியில் போய், ஆஹா கொஞ்சோண்டு பழம் விழுந்திருக்காப்புல, இந்த பழத்தை எடுத்துக்குவோம். இன்னும் வந்து மரம் ஃபுல்லாக பழுத்துருச்சு அப்படின்னா நிறையா பழம் கீழே விழுந்து வேஸ்ட் ஆகும். அது வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி சாரியெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா தச்சு அதை கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், நம்ம வீட்டு பழம் ரொம்ப இனிப்பாக இருக்காது, புளிப்பு இனிப்பும் கலந்துருக்கும். சரி ஓகே வாங்க, நம்ம இன்றைக்கி வீட்டில் என்ன சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆமாம், நல்ல பெரிய நண்டு, பெருசு மேலக்கடை நண்டு. என்னது மேலக்கடை நண்டு? மேலக்கரையா? ஆஹா, இன்றைக்கி நல்ல வேட்டை. ஆஹா, இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ நண்டுன்னு. இங்கே பாருங்களேன், நண்டு உயிரோடு இருக்குது பாவம். அப்போ எப்படி, இங்கே பாருங்கள் இந்த நண்டை எப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? உடச்ச உடனையும் துடிக்குது. ஐயோ பாவம். இங்கே பாருங்க, அதுதான் செனை, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அது அப்படியே கழுவி அப்படியே போடுறாங்க பாருங்க. நல்லா பெரிய பெரிய நண்டு. அதெல்லாம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது உயிர் இல்லை, இங்கே பாருங்க பாருங்க மக்களே, அது உயிர் நண்டு. நம்ம இப்படி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. ஐயோயோ பாவம், அது நல்ல உயிரோடு இருக்குது, எப்படி துடிக்குது பாருங்க. பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது, பட் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஐயோ எப்படி துடிக்குது பாருங்க. ஐயோயோ பாவம், பார்த்தாலே பாவமாக இருக்கு. எல்லா நண்டுமே உயிர் நண்டுங்க, எப்படி துடிக்குது பாருங்க. சே, ஏமா கொடுத்தாங்க 200 ரூபாய்க்கு? ஒன்றும் புரியலையே. இந்த நடுவில் ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்க, அது வந்து செனை முட்டை. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஐயோ எப்படி துடிக்குது பாருங்க. எல்லாமே உயிருங்க. சே, ஒரு உயிரை கொன்று நம்ம சாப்பிட்றோம். வருத்தத்துக்கு உண்டான விஷயந்தான். என்ன பண்ணுறது? இதில் ஒன்று போட்டாங்க.
மொத்தம் எத்தனை நண்டு இருக்குமா? தெரியலம்மா. என்னல துடிக்குது பாவம். இப்போ பிடிச்சிட்டு வந்துருப்பாங்க போல. இல்லை எவன் கொடுத்தவன் தெரியலையே. 200 ரூபாய்க்கு தெரிஞ்சவங்களாமா. எதுவும் அப்படி தெரிஞ்சவ. நான் சொன்னால் உனக்கு தெரிஞ்சிருமா? என்னம்மா எல்லாமே துடிக்குது. சிப்பா நம்மோட கோழி திங்கிறத விட ஊராட்டு கூட இருக்குது. லாஸ்ட்டு நண்டுங்க, அதை பாருங்கள். அதுதான் நண்டோட செனை. அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை அப்படியே கழுவி நம்ம குழம்புல போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நண்டை 10 தடவைலாம் கழுவக்கூடாது. கழுவுனா நண்டோட டேஸ்ட்டு போயிடும். எப்படி துடிக்குது பாருங்க. போ பாவம். அவ்வளோதாங்க, நம்ம நண்டு க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட எத்தனை நண்டு? ஒரு 15 நண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கவுண்டிங் பண்ணலை, 15 நண்டு இருக்கும். எல்லாம் உயிர் நண்டு. மொத்தமாக இது வந்து 200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். பார்த்தீங்கல்ல இப்போவே. மொத்தமாக இதுக்கு வந்து 200 ரூபா தாங்க கொடுத்தாங்களாம். ஆனால் இது 200 ரூபா நண்டெல்லாம் கிடையாது, அதிகம். 1000 ரூபா நண்டு. இந்த இங்கே பாருங்கள் எப்படி துடிச்சிட்ருக்கு பாருங்க. நண்டு இன்னும் சாகவே இல்லை பாவம். எல்லாமே உயிர் நண்டுங்க. இன்னும் துடிக்குதுன்னா பாருங்களேன். ஆக்சுவலி இந்த நண்டோட ரேட்டு வந்து 1000 ரூபா. ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால இதை வந்து வெறும் 200 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 15 நண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே பெரிய பெரிய நண்டு தான். இதெல்லாம் வந்து துடிச்சிட்டு இருந்தது. துடிக்க துடிக்க நண்டை உடைச்சோம். பார்க்க கஷ்டமாக தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, நமக்கு நண்டுனா ஃபேவரட் ஆச்சு. நிறைய பேருக்கு நண்டு சாப்பிட தெரியாது. சாப்பிட தெரியலன்னா அப்படியே சாப்பிட வேண்டியதான். மென்று எல்லாத்தையும் முழுங்கிற வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட். நண்டில் அவாய்ட் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. ஓகேங்க, இதை வந்து நம்ம எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்டை மூடி வச்சுருவோம், இல்லைன்னா காக்கா கோழிங்க வந்து கொத்திட்டு போயிடும். அப்புறம் இதை பாருங்கள், இது வந்து நண்டு குழம்புல வாழைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில் ஊறுது. நண்டு குழம்புல வந்து மோஸ்ட்லி எங்கள் ஊரில் வந்து வாழைக்காய் போடுவாங்க. நீங்கள் வாழைக்காய் போட்டு நண்டு குழம்பு செய்வீங்களா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நல்லாயிருக்கும் போட்டால். நண்டு சமைக்க ஆரம்பித்தாச்சுங்க. கூட்டாஞ்சோறு சமையல்.
நண்டு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால பாத்திரம் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெள்ளையும் போட்டுட்டாங்க. ஆல்ரெடி வந்து தக்காளி வெங்காயத்தை அரைச்சி வச்சுருந்தாலும் லைட்டாக சாம்பிளுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம் போடுறாங்க. கருவேப்பிலை, அப்புறம் என்ன அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதை ஊற்றிட்டாங்க. நல்லா அது வேகிற வரைக்கும் கிண்டட்டும். பூண்டா? அதுக்கப்புறம் யூஸ்வலாக வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவீங்க. பட் நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல. பூண்டு மட்டும் லைட்டாக அரைச்சி அது திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சி அதை போட்டிருக்காங்க. பாருங்கள், அது அப்படியே எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா. அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டிருக்குறாங்க. இந்த சமயத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மசாலாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்குறாங்க. ஏன்னா வந்து நண்டு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறனால நம்ம வீட்டில் யாரும் காரம் சேர்க்க மாட்டாங்க அவ்வளோ. அதனால் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நண்டை போட்டாங்க. சட்டி லைட்டாக சாஞ்சு போயிட்டாப்புல. நண்டு போட்டு நல்லா வதக்க வேண்டியது. எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நண்டை நல்லா வதக்கி விடணும். சட்டி பெருசுங்கிறனால அங்கே எங்கேயும் டான்ஸ் ஆடுது பாருங்கள். அப்புறம் என்ன, கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்க வேண்டியது. சுட போகுது. இந்த புகை வேறு வீடியோ எடுக்க விட மாட்டேங்குதுங்க. இதை நம்ம அடுப்பில் சமைச்சாதான் இந்த புகை ஸ்மெல்லாம் வந்து குழம்புல பட்டு ஒரு மாதிரி ஸ்மோக்கி டேஸ்ட்டாக இருக்கும். அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய பேருக்கு அது பிடிக்காது. பட் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த புகை வாசம் வர்றது குழம்புல. நண்டு நல்லா வதங்கிட்டு இருக்காப்புல. இது எங்கள் அம்மா ஸ்டைலு கிரேவி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் வெறும் பூண்டு மட்டும் க்ரஷ் பண்ணி போட்டிருக்காங்க. இஞ்சி பூண்டு எதுக்கு போடுறோன்னா, இந்த புளி பூண்டு போடுறது வந்து நம்ம புளி ஊற்றாமல் காய் போடாமல் சமைச்சா தேங்காய் அரைச்சிட்டு கிரேவி மாதிரி வச்சா இஞ்சி பூண்டு போடணும். ஆனால் இதுக்கு குழம்புக்கு இஞ்சி பூண்டு போடணும்னு அவசியம் கிடையாது. இது இஞ்சி போடணும்னு அவசியம் கிடையாது. பூண்டு மட்டும் போட்டால் போதும். ஓ அப்படியா? ஓ புளி ஊற்றி செய்ய போறியா? புளி தான் செய்யணும். ஓ யூஸ்வலாக சிக்கன் குழம்பு மாதிரி செய்வாங்க. நீ அந்த மாதிரி இன்றைக்கி செய்யலைல்ல? இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலு. இதோட வாழைக்காய் படப்படம் பாருங்க. இந்த ஸ்டேஜில் தான் வாழைக்காய் எடுத்து போட போகிறாங்க எங்கள் மம்மி. இப்போ நண்டு வாய்வு, வாழைக்காயும் வாய்வு அப்போ போடணும். ஓ அதனால தான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கியா? ஓகே ஓகே. இந்த சமயத்தில் புளி என்னம்மா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொட்டி கலந்தடிக்கிற? அப்படித்தான் கலந்து அடிக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக வரும்.
அப்பா இப்போ மசாலாலாம் ஒன்று சேர்ற மாதிரி பார்த்தீங்களா, கையே கரண்டி. ஓ இப்படி கையை விட்டு கொடன்னு குடையிறதுனால தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது சொல்லியிருக்கு. எங்களுக்கு பிடிக்கும்ப்பா, நல்லா தான் இருக்கும். வாழைக்காய் போட்டால் தண்ணி வச்சு போயிடும். வாழைக்காய் போட்டால் குடிச்சிடும் தண்ணியை. ஓ நண்டும் குடிக்கும், வாழைக்காயும் குடிக்கும் தண்ணியை கிரேவியை. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டியோ? உப்பு வந்து கம்மியாக போடணும், ஏன்னா அது கடலில் இருக்கிறதுனால உப்பு கம்மியாக போடணும். ஓ அப்படியா? முடியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கணும். பாத்திரத்தை தண்ணியை வச்சுக்கிறேன்னு நம்ம வேலை செய்யும்போது கை கழுவுவோம், அந்த பாத்திரத்தை கழுவுவோம், அப்படி செய்யணும். அதனால அந்த இது தண்ணி பாத்திரத்தில் பெரிய செட்டில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்க்க போகணும். எல்லா வேலையுமே உங்கள் மாமியா கற்றுக் கொடுத்த பழக்கமா? வந்து உங்கள் மம்மியா உங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த பழக்கமா உங்கள் மாமியா கற்றுக் கொடுத்த பழக்கம்? அது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. அதே சமயத்தில் தண்ணியை வந்து அதிகமாக செலவழிக்க கூடாது. செலவழிச்சா பணம் எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி செலவழிக்கணுமோ அவ்வளோக்கு பணம் செலவழிக்கும். ஓ அப்படி சொல்றியா? ஆமா, எவ்வளவுக்குள்ள தண்ணி செலவழிக்கணும் அவ்வளவுக்கு பணமும் செலவழிங்க. பணத்தையும் சிக்கனமா தான் செலவு பண்ணணும். அப்படிலாம் வந்ததுனால தான் குடிசை வீட்டில் இருந்து ஓட்டு வீட்டுக்கு மாறி, ஓட்டு வீட்டில் இருந்து இப்போ சாரசு வீட்டுக்கு மாறி இருக்கும். கேட்டுக்கோங்க மக்களே, ரூல்ஸ். குடிசை வீட்டிலேருந்து ஓட்டு வீட்டுக்கு மாறி, ஓட்டு வீட்டிலேருந்து மாடி வீட்டுக்கு மாறுறதோட ரகசியம் தண்ணியை நிறைய செலவு பண்ணாமல் பக்குவமாக செலவு பண்ணதுனால பணம் அதிகமாக சேர்ந்துருச்சாமா. என்ன ஒரு பிரின்சிபல். கோழியை பாருங்க, இந்த கோழிங்கெல்லாம் வந்து சண்டை கோழிங்க. நம்ம வீட்டு கோழி இல்லைங்க, இதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டு கோழி. ஆனால் இதெல்லாம் இருக்கிறது என்னவோ நம்ம வீட்டில், சாப்பிட்றது என்னவோ நம்ம வீட்டில். ஆனால் முட்டையை மட்டும் பக்குவமாக போய் அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துடும். வெரி டேஞ்சரஸ். நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கையிலேருந்து பறிச்சுட்டு போயிடுவாப்புல. குழம்பு அடுப்பில் கொதிச்சுட்டு இருந்ததுன்னா அந்த கொதிக்கிற குழம்புலேருந்து கொத்தி தின்னுருவாப்புல. அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிற கோழி பாருங்கள், ரொம்ப டார்ச்சர்ப்பா. அந்த சைடு தென்னங்குட்டிக்கிட்ட இருக்கிறது வந்து நம்மளோட கோழி. நம்மளோட கோழி ஒரு 2-3 தான், மற்றதெல்லாம் அடுத்தவங்களோடது. இங்கே குழம்பு வெந்துட்டுருக்கு. அங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு சாப்பாடு செஞ்சு கவுத்திருக்குது, இன்னொரு சாப்பாடு வந்துட்டுருக்கு பாருங்கள். அது வந்து கடை அரிசி சாப்பாடு எங்களுக்கு. இது வந்து எங்கள் அப்பாவுக்கு செங்கல்பட்டு அரிசி, அவங்க அந்த அரிசி சாப்பிட மாட்டாங்க. அதனால் 2 சமையல் ஆகிட்டுருக்கு பாருங்கள். டெய்லி இதான் வேலை எங்கள் அம்மாவுக்கு, 2 அரிசி 2 சோறு சமைக்கிறது. ஆமாம், அந்த கடையில் வாங்குகிறோம்ல கேரி பேக் ரைஸு, மூட்டை அரிசி, அதில் சமைச்சு வச்சா எங்கள் அப்பா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தனியாக டெய்லி 2 சாப்பாடு. கஷ்டம்டா. அடுப்பு எரிச்சு விட்றதும் ஒரு ட்ரிக்கு தாங்க. கரெக்டாக எரிய வைக்கல புகை வந்துடும். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீ என்ன குடிக்கிற? உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சரிதான் மக்களே. சோறு வடித்த தண்ணியில் இருக்கிற சத்து மாதிரி வேறு எதுலேயுமே இருக்காது. இன்னும் நம்மளால யாருமே அதை செய்கிறதே கிடையாது. அதுலேயே ரசமும் வைக்கலாம். சோறு வடித்த தண்ணியில் ரசம் வைக்கலாம், நல்லாயிருக்கும். நிறைய நேரம் வெந்துக்கிட்டே இருக்குது. குழம்பு என்ன நிலமையில் இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு கொதிக்கிறப்ப நல்லா எங்கப்பா இப்போல்லாம் சரியாக இருக்கான்னு பாரு.
இவ்வளோ சரியா இருக்கா? ஆமாம், நீ சொன்ன மாதிரி தண்ணி எவ்வளோ வச்ச, தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கட்டும், நல்லா சுண்டணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நவீன ஊதாங்குழல், நீளமான டியூபை கட் பண்ணி ஊதாங்குழல். அந்த ஊதாங்குழல் எங்க இரும்புல இருக்குமே, அங்கே போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, அடுப்பு தாங்க. என்ன தான் கேஸில் சமைச்சாலும் அடுப்பில் சமைச்சா கொஞ்சம் நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். இந்த அடுப்பு பொறுக்க மாட்டேங்குது. நண்டு வாழைக்காலாம் வெந்துருச்சு. உப்பு பார்க்குறியோ? உப்பு எப்படி இருக்கு? அதானே குழம்பு வச்சு எப்படி உப்பு இல்லாத, இன்னும் உப்பு கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் மறுபடியும் உப்பு போடுற. 2 உப்பு போடுறியா? ஓ ஓகே ஓகே. இந்த மாதிரி கறிச்சட்டியில் குழம்பு வேக வச்சு அப்படியே கறிச்சட்டி வச்சுக்குவோன்னு நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த குழம்ப வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம். இந்த ஹட்சாபி ட்ரைப் இருக்காங்கல்ல, டான்சானியாவில் இருப்பாங்கல்ல, ஹட்சாபி ட்ரைபு டான்சானியாவில், இந்த அது என்ன காட்டுவாசிங்க, இந்த பச்சையாக சாப்பிடுவாங்கல்ல அனிமல்ஸ் எல்லாம், அவங்க வந்து இப்படி தான் இந்த கொதிச்சுட்டே இருக்கும்போது எப்படி எப்படி எடுத்துடுச்சு. இந்த பாருங்க, இந்த ஸ்டேஜில் தான் அவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்குறாங்க. தேங்காய் அரைச்சி அதை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்க வேண்டியதான். அந்த ஹட்சாபி ட்ரைபுக்கு சுடவே சுடாது போல இருக்கு. நான் வீடியோ பார்க்குறேன் ஃபுல்லாக இந்த இதை இப்படி கொதிச்சுட்டு இருக்கும்போது எடுத்து இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ வந்து இது அடிச்சு திங்கிறது இல்லைப்பா, எதா மிருகங்கள் அடிச்சு திங்கிறது இல்லை, இப்போ அடிச்சு சாப்பிட்றாங்க. ஆமாம் சாப்பிட்றாங்க போல. ஆனால் இப்போ வந்து அடிச்சு சாப்பிட்றாங்க. இப்போ வெஜிடபிள் காய்கறி விளைய வைக்குதுங்க இப்போ. ஆஹா, இப்போ இந்த டூரிஸ்ட் போகிறாங்கல்ல, அந்த டூரிஸ்ட் போகிறவங்க வந்து இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் சாப்பிட்டு பழகுறாங்க. ஆனாலும் அந்த பச்சை அந்த குடல் இருக்குல்ல, இறைப்பை, அதில் உள்ள அந்த சாணியெல்லாம் அப்படி ஒதுக்கி விட்டுட்டு அதை அப்படியே சாப்பிட்றாங்க கொஞ்சமாக கட் பண்ணி. கேட்டால் அது ட்ரெடிஷன், அவங்களோட ட்ரெடிஷன். ஆமாம், குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கிட வேண்டியதான். ஃபைனல் டச். கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே போட்டுட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியா? சரி சரி, செய்யணும். பாருங்க இந்த கோழிங்க என்ன வேலை பண்ணுதுன்னு. அப்பா, நீங்கள் தொல்லை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.